வணக்கம். செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை 2026 ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அச்சுறுத்தும் மழை தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது நீண்ட காலமாக தெரிவித்து வரக்கூடிய ஆய்வறிக்கை தான். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் கூட வடகிழக்கு பருவமழை போன்ற மழைப்பொழிவு இருக்கும். அக்டோபர் 1 இருந்து அடுத்தடுத்த தாழ்வு சுழற்சிகள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழையோட இறுதி கட்டத்தில் வரும் என்று சொல்லியிருக்கிறோம். அதிலும் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக தமிழ்நாடை ஒட்டி இலங்கையை ஒட்டி அடுத்தடுத்த சிறு நிகழ்வுகள், காற்று சுழற்சிகள், தாழ்வு நிலைகள், தாழ்வு பகுதிகள், தீவிர தாழ்வு பகுதிகள், அதிகபட்சமா போன மண்டலம், அதற்கு மேல வாய்ப்பு எதுவும் தெரியல. இப்படி சிறு நிகழ்வுகள் அக்டோபர் 1 முதலே அடுத்தடுத்து தொடர்ந்து நிலை கொண்டே இருக்கும். ஒன்று ஊடுருவி வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க அல்லது ஒன்றோடொன்று இணைந்து தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்க வாய்ப்பு ஏற்படும். இது நாம நீண்ட காலம் சொல்லக்கூடிய அறிக்கை என்றாலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிறைய வினாக்கள் வந்து கொண்டே இருக்கு. வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அதிகமா, இலங்கைக்கு அதிகமா, அணைகளை நிரப்புமா, கிருஷ்ணகிரி நீலகிரிக்கு எப்படி இருக்கும், சென்னைக்கு எப்படி இருக்கும், எல்லோருக்கும் ஏற்பட்டக்கூடிய நிறைய வினாக்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டே தான் இருக்கு. கைபேசி அழைப்பு வந்துட்டே இருக்கு. அதாவது தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக இறுதி கட்டத்துல உள் மாவட்டங்கள்ல, வட உள் மாவட்டங்கள்ல, வடகடலோரம், அது முதல்ல வடகடலோரம், பிறகு வட உள் மாவட்டங்கள், பிறகு அனைத்து உள் மாவட்டங்கள், பிறகு கடலோரம், ஒட்டுமொத்த கடலோரம், பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை, புரட்டாசி, எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை, கணவாய் பகுதிகள், காற்று பகுதிகளுக்கு என்று மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கிருஷ்ணகிரி நீலகிரி உட்பட நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். ஆக அக்டோபர் 1 வடகிழக்கு பருவமழை போலவே அக்டோபர் 4, 5, 8 தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்றவே நிகழ்வுகள் வரும். ஆனால் வடகிழக்கு பருவமழை என்பது அறிவிப்பு 18ஆம் தேதி தான், அக்டோபர் 18 தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சில நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழையை முன்கூட்டியே தொடங்கியது போன்ற ஒரு சீதோஷ நிலையை, மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதனால அக்டோபர் 10 மழைப்பொழிவு தொடங்கியதாக அறிவிக்கப்படலாம். அக்டோபர் 10 18க்குள் நிச்சயமாக அறிவிப்பு வரும். 18ஆம் தேதி அதிகபட்ச தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள். அதாவது முறையாக வடகிழக்கிலிருந்து காற்று வரக்கூடிய நாள். வடகிழக்கிலிருந்து தான் காற்று வரும். முழுமையாக வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு திசை மழை, தென்மேற்கு பருவ காற்று முழுமையாக திரும்பி வடகிழக்கிலிருந்து முழுமையாக 100% திரும்பக்கூடிய நாள் அது அக்டோபர் 15, 16, 17, 18 தேதிகளில் இருக்கும். அதற்கு முன்பே வடகிழக்கு பருவமழை மாதிரிதான் நிகழ்வு வடகிழக்கு திசையிலிருந்து மேகங்கள் உள்ளே வர சாரல், தூறல், லேசான மழை, மிதமான மழை என்று மேகமூட்ட வானிலை என்றும் குழப்ப வானிலை, மழை வானிலை தொடர்ந்து 24 மணி நேரமும் இருக்கும். ஆக வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வடகிழக்கு பருவமழை போன்ற மழை இருக்கும்னு நம்ம நீண்ட கால அறிக்கையில சொல்லிக்கொண்டே வர்றோம். அதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அந்த 18ஆம் தேதி ஐப்பசி 1 அக்டோபர் 18 வலுவான மழையாக கொடுக்கும். சிறு நிகழ்வு தான் இருக்கும். காற்றை அதிகம் ஒரு புள்ளியில குவிக்கும். அதே புள்ளியில இரு காற்று இணைவு குளிர்விக்கும் காற்றும் அமைந்து குறிப்பிட்ட ஒரு குறைந்த பரப்புல அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இப்படியே மாறி மாறி அடுத்தடுத்த நிகழ்வு வெவ்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்கும். ஆரம்ப கட்டம் வடகடலோரம், தென்கடலோரம் போனாலும் வடகடலோரத்திற்கும் மழை இருக்கும். குறிப்பிட்ட பகுதிகளில் இலங்கை தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கு கேரளா அப்படியே பார்த்தீங்கன்னா வால்பாறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்லாம் அதிகமா இருக்கும். நீலகிரிக்கும் உண்டு, கிருஷ்ணகிரிக்கும் உண்டு. ஆனால் அதிக மழை வடகிழக்கு பருவமழை அடிக்கடி நிகழ்வுகள் ஊடுருவி பயணிக்கக்கூடிய வழித்தடம் என்பது டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்திலேயே 4 மூக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தேனி, இந்த மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலிருந்தே, எப்பொழுது டிசம்பர்ல தான் கொடுக்கும். இந்த வருடம் அப்படி அல்ல. ஆரம்பத்திலிருந்தே மழை இருந்துட்டே இருக்கும். ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா நெல்லூர், திருவள்ளூர் மாவட்ட பகுதி, சென்னைன்னு வரும். அதுக்கப்புறம் படிப்படியாக தான் கடலூர், டெல்டாவுக்கெல்லாம் வரும். ஆனால் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே தென் மாவட்டங்களுக்கு மழை உண்டு. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து உண்டு. அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பட்சத்திலேயே வடகிழக்கு பருவமழை மாதிரி இருக்கும். அப்ப வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரம் அக்டோபர் 1 இந்த வருடம்
அவர்களுக்கு சரியான ஒரு தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து புள்ளி விவரம் 30 செப்டம்பர் 30 நிறைவடைஞ்சிடும். அக்டோபர் 1 வடகிழக்கு பருவமழை தொடங்காவிட்டாலும் வடகிழக்கு பருவமழைக்கு புள்ளி விவரத்தில் வந்துடும். மழைப்பொழிவுல எடுத்துப்பாங்க. அது அக்டோபர் 18 வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் அக்டோபர் 1 வடகிழக்கு பருவமழைங்கிற கணக்குல வந்துடும் மழைப்பொழிவு. ஆனால் வழக்கமா இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொழிவே வலுவாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்துல. அதாவது வடகிழக்கு பருவமழை போல அக்டோபர் 18 தொடங்கக்கூடிய மழை தீபாவளி ஆயுத பூஜை தினத்தில எல்லாம் வலுத்த மழை தான் இந்த வருடம். பருவமழை தொடங்கும் நேரத்துல ஆயுத பூஜை வருது. அதற்கப்புறம் நவம்பர் முதல் வாரத்திலே என்னமோ முதல் தேதி ஒட்டியே தீபாவளி வருது. ஆகவே இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மழை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆனால் வலுவான நிகழ்வு காற்று பாதிப்பு இல்லாமல் அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும். நாம செய்ய வேண்டிய வேலை வரக்கூடிய மழைப்பொழிவை நாம் சேமிக்க வேண்டும். நீங்க கொண்டு போய் வாய்க்காலில் கொண்டு போய் ஏரிகளை தான் சேமிக்கணும்னு இல்லை, தானாவே சேமிக்கப்படும் வகையில மழைப்பொழிவு இருக்கும். அந்த மழைப்பொழிவு வெளியே போகி விடாமல் சேமித்து வைத்துக் கொண்டு வரக்கூடிய 2027 கோடை காலத்திற்கு பயன்படுத்துவதற்கு நாம திட்டமிட்டுக் கொள்ளணும். அதே போலதான் நவம்பர் டிசம்பர் அதை விட அதிக மழை. அக்டோபர் அதிகம் நினைக்கிறீங்க, நவம்பர் அதை விட அதிகம், டிசம்பரும் அதிகம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் மழை அதிகமா தான் இருக்கும். மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் போக போக புரிஞ்சிடும். இன்னொரு 15-20 நாள்லயே உங்களுக்கு எல்லாமே ஊடகங்கள் எல்லாமே மாதிரிகள் எல்லாமே காட்ட தொடங்கிடுவாங்க. பருவமழை அதிகம், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, மாதிரி இப்படி காட்டுதுன்னு எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு 15-20 நாள் பொறுத்துருங்க, எல்லோரும் அதே ஒரே மாதிரியாக பேச்சுக்கு வந்துருவாங்க. எல்லினோ ஒரு பக்கம் வறட்சி கொடுக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். அதே வேளையில வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு அதிகம் கொடுக்கும் என்கின்ற ஒரு மாதிரி எல்லாம் காட்ட தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 10 வரைக்கும் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஜனவரி 10 கடந்த வருடம் என்ன சொன்னோம்? பொங்கலுக்கு பிறகும்னு சொன்னோம். போனது அதுக்கு முதல் வருடம் பிப்ரவரியிலேயே மழை தொடரும் சொன்னோம். தொடர்ந்தது. இலங்கையில எல்லாம் மார்ச் மாதம் வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டே ஒரு வருஷம். இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஆக இந்த வருடம் ஜனவரி 10 வரை, டிசம்பர் 31 பெரும்பாலும் நிறைவடைந்தோம். ஜனவரி 10 வரைக்கும் தொடர்ந்தாலும் வலுவான மழைப்பொழிவாகத்தான் இருக்கும். காற்று பாதிப்பில்லாத சிறு நிகழ்வு மழைப்பொழிவு, வலுவான மழைப்பொழிவு, குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். அனைத்து என்று சொன்னால் உங்கள் மாவட்டமும் உங்கள் ஊரும் அடங்கும். அதிக மழை கடலோரம், அதுக்கு அடுத்தது தென்கடலோரம், அதை விட கூடுதல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் உள்பகுதிகள், இலங்கை அதை விட கூடுதல். இலங்கைக்கு தான் நிகழ்வெல்லாம் இலங்கை ஊடுருவி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கு கேரளா வழியாக அரபிக்கடல் நோக்கி ஊடுருவோம். நிகழ்வு வலுவான நிகழ்வு இல்லாமல் சிறு நிகழ்வாக, அதாவது மெல்ல நகரும் நிகழ்வாக, நீடித்து நின்று வழி தரும் நிகழ்வாக நிகழ்வு இருந்துட்டே இருக்கும். நிகழ்வு அடுத்தடுத்தது சிறு நிகழ்வாகவே இருந்துட்டு இருக்கும். நல்ல மழை தரும் நம்பிக்கையுடன் இருப்போம். அதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக் கொள்வோம். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருப்போம். நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.